பழனியில் யாரையோ கொலை செய்து புதைத்து விட்டதாக நினைத்து அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டப்பட்ட குழியில் நாயின் சடலம் இருந்திருக்கிறது. சம்பவத்தின் முழு விவரம் என்ன? அதேபோல் நிஜத்தில் மனித உடலை தேடி தோண்டப்பட்ட குழியில் ஒரு நாயின் சடலம் இருந்துள்ளது. அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? பழனி அருகே மேல்கரைப்பட்டி கிராமத்தில் குமரவேல் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் இறந்த உடல் புதைக்கப்பட்டதற்கான தடயம் இருந்துள்ளது. ஆடு மேய்க்க வந்த நபர்கள் தனியார் நிலத்தில் உடல் புதைக்கப்பட்டது போல தடயங்கள் தென்பட்டதால் போலீசார் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் தடயங்களை சேகரித்து ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு பழனி வட்டாட்சியர் சக்திவேல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டனர். மேல்கரைப்பட்டி கிராமத்தில் யாரும் இறக்காத நிலையில் உடலை புதைத்த தடயம் எப்படி வந்தது என்பது தெரியாததால் கிராம மக்கள் சந்தேகமடைந்தனர். யாரையோ கொலை செய்து உடலை புதைத்து விட்டதாக தகவல் பரவ கிராம மக்கள் பலரும் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் குவிந்து விட்டனர். 10க்கும் மேற்பட்ட கார்களில் வந்த அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் முன்னிலையில் அந்த இடத்தில் மீண்டும் குழி தோண்டப்பட்டது. சில அடி ஆழம் தோண்டிய நிலையில் உள்ளே ஒரு நாயின் சடலம் இருப்பதை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். தொடர்ந்து போலீசார் கிராமத்தில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள நாயின் உரிமையாளர் ஒருவர் போலீசிடம் சென்று உண்மையை தெரிவித்திருக்கிறார். பாசமாக வளர்த்த நாய் இறந்ததால் விவசாய நிலத்திற்கு கொண்டு சென்று புதைத்ததாகவும் மக்கள் சந்தேகமடைந்து பெரிதுபடுத்துவார்கள் என எதிர்பார்க்கவில்லை எனவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னரே அந்த கிராமத்தில் ஏற்பட்ட பரபரப்பு அடங்கியது.